இந்த இந்த ஞான சபையை ஒட்டி அதனுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் அந்த வெளி, இந்த பெருவெளி என்பது. அதனால தான் பெருவெளின்னு அதுக்கான பேர். பெருந்தடல் அப்படிலாம் யாரும் சொல்கிறது இல்லை. அது பெருவெளி அப்படின்னா அவருடைய வள்ளலாருடைய கோட்பாடு என்பது என்னென்னா 3 முக்கியமான கூறுகள். வள்ளலாருடைய சன்மார்க்கத்தினுடைய மெய்யியலில் ஒளி, வெளி, அழி, இந்த 3ம் முக்கியமானது. நீங்கள் வள்ளலார் பற்றிய ஆய்வு மையத்தை, உயராய்வு மையத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா வள்ளலார் என்பது வெறும் சோறு போடுற விஷயம் இல்லை, உயிர் இரக்கம் மட்டுமே கிடையாது. அவருக்கு ஒரு மருத்துவம் பற்றிய பார்வை இருக்கிறது, அரசியல் பற்றி பார்வை இருக்கிறது, வேளாண்மை பற்றிய பார்வை இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் எங்களுக்கு தெரியுங்க. நடராஜர் விவகாரம்லாம் பெருவெளி வள்ளலாருக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே நெய்வேலி விரிவாக்கம் நடந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு ரியல் எஸ்டேட் கிடைக்கும். இதில் பன்னாட்டு மையம் வந்துச்சுன்னா ஊர் உலகத்தில் இருக்கிறாள் அங்கே வருவாங்க. அங்கே ரியல் எஸ்டேட் உங்களுடைய பிஸ்னஸ் அதிகரிக்கும். நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸினுடைய அந்த மனையினுடைய விலை அதிகரிக்கும். உங்களுடைய உண்மையான நோக்கம் அதுதான். சும்மா 2 பேர் கிடைப்பான். உங்களுடைய ஒரு மச்சான் இருக்கிறாரு, துர்கா அவருடைய அண்ணனா தம்பி அவர் இருக்கிறாரு, அவரெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது உலகத்தை ஏற்றுக்கிட்டால் அர்த்தமாயிருமா? இந்த கிச்சன் கேபினட் விஷயத்தில் இங்கே வைக்காதீங்க. இது வள்ளலார் பிரச்சனை, இது ஒரு மக்கள் பிரச்சனை. எப்போ இந்திய அரசு உள்ள வரும்னு நான் நினைக்கிறேன்னா, இவர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வள்ளலாரையே சனாதனத்துக்கு உள்ள அமைக்கிறதுக்கான ஆட்கள் தான் இந்திய அரசுக்கு சேர்ந்தவங்க. அதுக்கு ரவியே சொல்லிட்டு இருக்கிறார், ஆளுநர் ரவி பேசிட்டு இருக்கிறார். எந்த ஆய்வு மையத்தில் திராவிட ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? தமிழ் பெரியவர்களுக்கு பாவாணர் இருந்தாரு, அவரை ஒட்டிய பல தமிழ் அறிஞர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். தவிர உங்களுக்கு என்ன இருக்குங்கிறனா? எங்களுடைய முதன்மையான கோரிக்கை, உடனடியான கோரிக்கை என்னன்னா, இப்போதைக்கு நீங்க அந்த குழிகளை மூடுங்க. அடாவடியாக நீங்கள் தோண்டி இருக்கிற குழியை பெருவெளி இருக்கு, அது பார்வதிபுரம் மக்கள் அந்த குழியில இறங்கியே போராட்டம். எனவே அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஒன்றும் இப்போ டெல்லிக்கெல்லாம் போய் அங்கே ஒன்றும் படிக்க முடியாது. அங்கெல்லாம் இந்திக்காரன் இருக்கிறான் போதுமான அளவுக்கு, உங்களால் ஒன்றும் படிக்க முடியாது. நீங்களாம் கிங் மேக்கர் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் இடம் தமிழ்நாடு தான், அதையும் எழுந்துறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ வடலூர் பிரச்சனை இங்கே ஒரு பெரிய லெவலில் அதிகப்படியாக போயிட்டு இருக்க அந்த பிரச்சனைகள், அது உண்மையான கள நிலவரம் என்னங்கய்யா? ஏன்னா சில இடங்களில் அங்கே ஆராய்ச்சி கூடம் வர்றது நல்லதுன்னு சில இடங்களில் சொல்கிறாங்க. ஆனால் அதனால விளைவுகளும் நீங்கள் அதிகப்படியாக குறிப்பிட்டிருக்கீங்க. அது உண்மையான நிலவரம் என்னங்க? இப்போ தமிழ்நாடு அரசு வள்ளலார் 200 ஆண்டு அந்த வருவிக்க உற்ற 200வது ஆண்டு அப்படின்னு அதுக்கான விழாக்கள் நடத்தினாங்க. அது எல்லாருமே மகிழ்ச்சியாக இது பண்ணோம். அதை ஒட்டி தான் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை பண்ணாங்க. நாங்கள் வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் என்பதை நிறுவ போகிறோம் அப்படின்னாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக வரவேற்றோம். இப்போ அந்த பன்னாட்டு ஆய்வு மையத்தில் என்ன செய்ய போகிறாங்க, எங்கே வைக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரும்போது தான் இதுக்கான சிக்கலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒன்று என்னென்னா, அந்த வடலூர் அந்த ஞான சபையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெருவெளியில் அதை வெறும் திடல் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் அந்த பன்னாட்டு ஆய்வு மையத்தை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் அறிவித்தாங்க. இந்த மின்னணு டெண்டர் அறிவிக்கும் போது தான் இது அங்கே வைக்க போகிறாங்கங்கிறது தெரியும். அந்த டெண்டரில் என்ன அறிவித்தாங்கன்னா 70 ஏக்கர், அந்த 70 ஏக்கர் பரப்பளவில் 99.something கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவில் பன்னாட்டு ஆய்வு மையத்தை நிறுவ போகிறோம் என்று சொல்லி அதுக்கான ஏல அறிவிப்பாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ தான் நமக்கு இது அங்கே வைக்க போகிறாங்க, இவ்வளவு இடத்த எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வள்ளலார் பணியகம் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இணை ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர், ஏன்னா அந்த வள்ளலார் நிலையம் என்பது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எனவே அந்த இணை ஆணையரை சந்தித்து இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு மனு கொடுத்தோம். இப்போ அவர் விளக்கமாக கடிதமாக எங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா, 70 ஏக்கரில் பண்ண போகிறதில்ல, 10 ஏக்கர் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னாரு. 10 ஏக்கர் எடுக்கக்கூடாதுங்க, அந்த இடத்துல நீங்கள் எந்த இதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப விளக்கம் சொல்லிட்டு வந்துட்டோம். பிறகு என்ன ஆயிடுச்சு, அதனுடைய தொடர்ந்து அதுக்கான இயக்கங்கள் நடத்தணும். கடலூரில் ஒரு உண்ணாநிலை போராட்டம்,
அதன் பிறகு ஒரு ஆர்ப்பாட்டம், அப்படி தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தோம். மனுக்கள் கொடுத்தோம், அந்தந்த இடத்துல தகவல்கள் பேசணும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய விளம்பரத்தோட செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு அங்கே வந்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழா, அதுக்கு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட வழியில் பூமி பூஜை நாங்கள் அதுக்கு பேர். இதெல்லாம் வள்ளலார் சம்மந்தமே இல்லாத விஷயம். அதை பூமி பூஜை அப்படின்னு அங்கே பன்னீர்செல்வம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் அங்கே இருக்கிறாரு. இங்கே சென்னையிலிருந்து முதலமைச்சர் ஆன்லைனில் அது திறக்கிறார். ஏதோ ஒரு கக்கூஸ் கட்டுறான் திறக்கிற மாதிரி. இப்போ வழக்கமாக பெரிய விளம்பரத்தோடு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கமுக்கமாக வெளியில் எதுவுமே தெரியாமல் அதை செய்தார்கள். அப்படி ஒன்று நடக்க போகுது என்பது உள்ளூர் வாசிகளுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த உள்ளூரில் இருந்தக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்கள் அதை எதிர்த்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அவங்களெல்லாம் பெரிய ஒரு வஜ்ரா வாகனம் அது மாதிரியான அடக்குமுறைகள்லாம் வச்சுக்கிட்டு அதை ரகசியமாக திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, 10 ஏக்கர் எடுக்க போகிறதில்ல, 3.8 ஏக்கர் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னாரு. நாங்கள் அதையும் எடுக்காதீங்க, அந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்க, வெளியில் பண்ணுங்கன்னு. அதன் பிறகு திரும்பவும் ஒரு மனு கொடுக்கும்போது இதே அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள் மீண்டும் ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, ஒரு பதில் கொடுத்தாங்க. அந்த பதில் என்னன்னாக்க, அங்கே அந்த பெருவழித்திடலில் எவ்வளோ எடுக்க போகிறோம் அதெல்லாம் சொல்லலை. வெளியில் அந்த வடலூர்லேயும் விருத்தாசலம் சாலையில் சிட்கோங்கிற இந்த சிறு தொழிற்சாலைக்காக அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து அது சிட்கோ அங்கே எஸ்டேட் இருக்குது. அதில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் மூடி கிடக்கு. அந்த இடங்கள் ரொம்ப நாளாக வெற்றி இடமாக இருக்கிறதுனால அது அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய நிலம். எனவே அந்த இடத்துல 12.25 ஏக்கர் எடுத்து அதில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் பதில் கொடுத்தாங்க. இப்போ நமக்கே 3 வகையான பதில். இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3.25 ஏக்கரும் கிடையாது, 3 ஏக்கர் எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ அதில் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அந்த 2வது பதிலில் இந்த பன்னாட்டு ஆய்வு மையத்தில் என்ன பண்ண போகிறாங்க என்பதற்கான விடையும் அதில் வந்துச்சு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, வள்ளலார் சத்திய தர்மசாலை அதான் முதல்ல உருவாக்கினார். அதுதான் அணையா அடுப்பு உணவு கொடுத்துட்ருக்கிறது. ஏன்னா அவருடைய முதன்மையான மெய்யியல் என்பது அவருடைய ஃபிலாசபியினுடைய மெய்யியலுடைய முதன்மையான கூறு என்னென்னா ஜீவகாருண்யம், அழி. அதாவது அழி, இப்போ நம்ம கையில் இருக்கிற சாப்பாடை கொடு அப்படிங்கிறது தான் அவருடைய முதன்மையானது. அந்த இதுதான், அதனால தான் தர்மசாலையை முதல்ல தொடங்கினார். அதன் பிறகு தான் ஞான சபையை உருவாக்கினார். இந்த ஞான சபையை ஒட்டி அதனுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் அந்த வெளி, அந்த பெருவெளி என்பது. அதனால தான் பெருவெளின்னு அதுக்கான பேர். பெருந்தடல் அப்படிலாம் யாரும் சொல்கிறது இல்லை, அது பெருவெளி. அப்படின்னா அவருடைய வள்ளலாருடைய கோட்பாடு என்பது என்னென்னா 3 முக்கியமான கூறுகள். வள்ளலாருடைய சன்மார்க்கத்தினுடைய மெய்யியலில் ஒளி, வெளி, அழி, இந்த 3ம் முக்கியமானது. ஒளி என்பது தான் ஒளி வழிபாடு. அது ஒரு வெட்ட வெளியில் இருப்பது. வெளியை பற்றி நிறையா அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய இடம் தான் அந்த பெருவெளி. இதற்கெல்லாம் அழி என்பது தான் தர்மசாலை, அதன் உணவு கொடுப்பது. மற்றதெல்லாமே நீங்கள் வள்ளலாரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அவருடைய 6 திருமுறைகள் இருக்குது. அவருடைய அருட்பாக்கள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து 6 திருமுறைகள் இருக்குது. முதல் 5 திருமுறைகள் என்பது அவரே மறுத்துட்டார். நான் சிறுவனாக அறியாதவனாக இருந்தபோது நான் எழுதியவை, 6ஆம் திருமுறை தான் என்னுடைய இறுதி கருத்து என்பது அவர் தெளிவாக அவரே எழுதி வச்சிருக்கிறார். இப்போ 6ஆம் திருமுறை, அதை விட்ட பேருபதேசம் எல்லாம் சேர்த்து 6ஆம் திருமுறையினுடைய தொகுப்பு. அதில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இந்த உப சாலைகள் அப்படின்னு சிலது இருக்குது, உபசார சாலை, இந்த மாதிரியான உபசாலைகள் இருக்குது. அதை அவர் வலியுறுத்தலை. அப்போ இதனுடைய இறுதியான சாரமான மெய்யியல் என்னென்னா ஒளி, வெளி, அழி என்பது. அதற்கான குறியீடுகளாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னன்னு சொன்னால் தர்மசாலை, ஞான சபை. ஞான சபை என்பது அந்த பெருவெளியும் உள்ளிட்ட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. 3வது சித்தி வளாகம். இந்த 3 தான் அதனுடைய நேரடியான சித்தி வளாகம் தான். அவர் இறுதியாக இருந்து 6 ஆண்டுகள் தங்கி அவருடைய இறுதி பேருரைகள்லாம் எழுப்பினது அங்கே தான். அவருடைய ஒரு முழுமையான புதிய ஞானம் பெற்றதும் புதிய முடிவுக்கு வந்ததும் அதுதான். அதனால தான் நீங்கள் சத்திய தர்மசாலையில் முதல்ல பார்த்தீங்கன்னா
இந்து தர்மசாலை தான் முதல்ல இருந்துச்சு, சனாதன தர்மசாலை தான் இருந்துச்சு. பிறகு தான் அவர் மாற்றி சுத்த சன்மார்க்க ஞான சபை என்பது மாற்றதுக்கு. சுத்த சன்மார்க்கம் என்பது என்னென்னா மற்றதெல்லாம் அசுத்தங்கள் நீக்கிய சன்மார்க்கம் என்பதை குறிப்பிட்டு தான் அவர் சொல்கிறார். அப்போ 1872 அவர் எடுத்த முடிவுகள் தான் அவருடைய சாரமான முடிவு, இறுதியான முடிவு, சன்மார்க்கத்தினுடைய சாரமான செய்திகள். அதுதான் முதல்ல இந்த மெய்யியலுடைய உண்மையை புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பன்னாட்டு ஆய்வு மையம்னு சொன்னாங்க. நாங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நாங்களே கோரிக்கை வச்சோம், எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் நீங்கள் வள்ளலார் பற்றிய ஆய்வு மையத்தை, உயராய்வு மையத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா வள்ளலார் என்பது வெறும் சோறு போடுற விஷயம் இல்லை, உயிர் இரக்கம் மட்டுமே கிடையாது. அவருக்கு ஒரு மருத்துவம் பற்றிய பார்வை இருக்கிறது, அரசியல் பற்றி பார்வை இருக்கிறது, வேளாண்மை பற்றிய பார்வை இருக்கிறது. இன்றைக்கி சுற்றுச்சூழல் பற்றிய பேரழிவு, உலக புவியியல் வெப்பமாதல் என்ற பிரச்சனைகள் வருகிற போது வள்ளலாருடைய பார்வை என்பது இந்த மண்ணிற்கேற்ற புவி பாதுகாப்பு பார்வையாக இருக்குது. இது மாதிரி பன்முகப்பட்ட விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு உயராய்வு மையம் எல்லா பல்கலைக்கழகத்திலும் வைக்கணும். நாங்களே கோரிக்கை வச்சோம். சில முக்கியமான கல்லூரிகளில், இப்போ லயோலா காலேஜ், நேஷனல் காலேஜ், அது மாதிரியான ஒரு முக்கியமான கல்லூரிகளில் வள்ளலார் ஆய்வு இருக்கை சேர் என்பது உருவாக்குங்கள்லாம் கேட்டோம். ஸோ அதை ஒட்டி தான் இவங்க பன்னாட்டு ஆய்வு மையம் அறிவிக்கிறாங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த கடைசியாக அவர்கள் கொடுத்த கடிதத்துலேயும் சரி, இன்றைக்கி நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்துருக்கிற விளக்கத்துலேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வள்ளலார் இந்த தர்மசாலையை வச்சுட்டாரு, ஞான சபையை வச்சுட்டாரு, மீதி இருக்கக்கூடிய 6 சாலைகள், உபசாலைகளை நாங்கள் அமைக்க போகிறோம். அதில் அப்போ என்னென்னா, அதுக்குள்ளே ஒரு மருத்துவமனை, சித்த மருத்துவமனை தான் வச்சுக்கோங்க, வள்ளலார் வழிபட்ட சித்த மருத்துவமனை அப்படி சொல்கிறதாவே வச்சுக்குவோம், மருத்துவமனை. அடுத்தது விவகார சாலை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த முதியோர் இல்லம் மாதிரி அந்த மாதிரியான கட்டடங்களை எழுப்புறதுங்கிறது வராங்க. இப்போ அதில் ஒரு பகுதியாக ஒரு ஆய்வு மையங்கிற பேரால் ஒரு லைப்ரரி வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இது என்ன பிரச்சனைனா, ஆய்வு மையம்னு பேர் வச்சுக்கிட்டு இவங்க சொல்வது துணை சாலைகள் தான். துணை சாலைகள் அவரே விரும்பலை, அவரே அதற்கான வலியுறுத்தல் செய்யலை. அப்படி இருக்கும்போது அவர் முன்வைத்ததனுடைய மீதி இருக்கிற பணிகளை நாங்கள் செய்கிறோம், அதனால தான் அந்த வெளியில் செய்கிறோம், அந்த வெளியில் தான் ஞான சபை அமைச்சது போல் மீதி இருக்கிற கட்டடங்களையும் அங்கே தான் கட்ட போகிறோம் என்பது நியாயம் சொல்கிறாங்க அப்போ கோர்ட்டில். அது சரியே கிடையாது. அது முற்றிலுமாக இது இதை ஒரு 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 அதனுடைய அவருடைய மெய்யியலுக்கும் அவருடைய இறுதி அறிவிப்புக்கும் அறிவிக்கைக்கும் எதிரானது. எனவே தான் பெருவழியில் வைக்கக்கூடாது. நீங்கள் ஆய்வு மையத்தை வைங்க, இந்த உபகார சாலை கூட வச்சுக்கிங்க, அதை வெளியில் வைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்கோவில் 12.25 ஏக்கர் இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க, இன்னொரு 3 ஏக்கர் அங்கே இல்லாமல் கிடையாது, அல்லது 12.25 ஏக்கருக்குள்ளே வைங்க, அவ்வளோதானே. அதன் பிறகு விரிவாக்குவதை பற்றி யோசிச்சுக்குவோம். இதுதான் நாங்கள் கேட்குறோம். அதனால் பன்னாட்டு மையத்தை யாரும் எதிர்க்கலை. நீங்கள் பன்னாட்டு மையம்னா உண்மையிலே ஒரு ஆய்வு மையமாக இருந்தால் அதை யாரும் எதிர்க்க போகிறதில்ல. அதுவே என்ன வரப்போகுதுன்னு தெரியலை. அது சரி, அது எப்படியோ வெறும் உபகார சாலை, வெறும் முதியோர் இல்லமாக வச்சா கூட வச்சுட்டு போயிருங்க, அது கூட எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது வெளியில் வைங்க, இங்கே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்பதுதான் சொல்லணும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கோயில் கட்டுறீங்க, இது நீங்கள் சிதம்பரத்திலிருந்து ஷிஃப்டாகி வந்தவர் தான் வள்ளலார். சிதம்பரம் கோயில் தான் அன்றாடம் போயிட்டு இருந்தார். அங்கே தீட்சிதருடைய அடாவடி அது அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடருது. அந்த அடாவடிகளில் தாக்கு பிடிக்காம தான் அவர் அங்கேருந்து இங்கே இந்த உத்தரஞான சிதம்பரம் என்று இதை உருவாக்கினார். பார்வதிபுரத்தில் உத்தரஞான சிதம்பரம் என்று உருவாக்கினார். இந்த அந்த அழைத்து வாடிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல, அது இது இங்கே அந்த அங்கே இருக்கிற சிதம்பரத்தில் ஒரு இடுக்கில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிற நடராஜரை இவ்வளவு பெரிய பெருவழியில் ஆடுவதற்கு அழைத்தால் இங்கே மகிழ்ச்சியாக வருவார் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். இந்த பெருவழி என்பதே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது நடராசனுடைய நடம்பரம் காஸ்மிக் டான்ஸினுடைய ஒரு ஸ்பேஸ் என்பதாகத்தான் அவர் நினைக்கிறார். அவருடைய வள்ளலாருடைய கருத்து என்பது இந்த காஸ்மிக் டான்ஸ் என்று நடராஜனுடைய எதை சொல்கிறோம்ல, அந்த பெரு நடனத்திற்கான வெளியாகத்தான் பெருவழியை பார்க்குறார். அந்த நடனத்தினுடைய குறியீடாகத்தான் அந்த ஒளியை பார்க்குறாரு. அந்த ஒளியினுடைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா அது நடனம், அது நிறைய பாடல்கள் இருக்குது. அப்போ என்னென்னா, அந்த ஒளி என்பது நடராஜனுடைய ஒரு நடன வடிவமாக அந்த ஒளியை பார்ப்பது, அதற்கான இடமாக இந்த பெருவழியை பார்ப்பது என்று வருகிற போது இதை ஒரு புதிய கோயிலாக அவர் படைக்கிறார். அவர் அந்த எப்படி இவருடைய வழிபாட்டில் உருவ வழிபாடு இல்லையோ ஒளி வழிபாடு இருக்கிறதோ அதே போல இதை ஒரு கோயிலாக அழைக்கிற இது பேர் சபைன்னு சொன்னார்.
இதனுடைய வடிவமே கோயில் வடிவத்தில் இல்லாமல் எண்கோண வடிவத்தில் அவர் பண்ணார். இது எல்லாமே ஒரு முற்றிலுமாக இந்த சமயங்கள் மதங்களை தாண்டிய ஒரு புதிய வடிவம். அதான் சன்மார்க்கம் வந்தது. இப்போ அப்படி அதற்கான இடமாக அதற்கான குறியீடாகத்தான் பெருவழியை வைக்கும்போது நீங்கள் ஒரு திடல் மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்டாக இருக்குது. இந்த மந்திரிகளுக்கு எல்லாம் என்னன்னா இந்த கட்சிக்காரனுக்கு எல்லாமே இது எதை பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் தான். அதனால பெருவழியை பார்த்தாலும் தான் ஒரு சிலையை பார்த்தா அதில் எவ்வளோ மெட்டல் தேருன்னு பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால அதனுடைய விளைவு என்ன ஆயிடுதுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் பெருவழியில் வைப்பேன். இவ்வளோ பிடிவாதம் ஏன் காட்டணும்? இவ்வளோ பேரை சொல்கிறோம். சரி, இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குது. இதுக்கு இந்த பன்னாட்டு மையம் வச்சுக்கிறதுல யாரும் மறுக்கலை, எல்லாரும் ஆதரிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா நாங்களே சேர்ந்து வேலை செய்யணும். சிரம பரிகாரம் சொல்கிறாங்கல்ல, இந்த சும்மா இந்த சிரம தானம்ங்கிறாங்கல்ல, அது மாதிரி நாங்கள் உழைப்பு செலுத்திட்டு போகிறோம். எல்லாம் உறுதியாக வருவோம். எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக செஞ்சுட்டு போவோமே. அதையும் கேட்குறதுல உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்ங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. நடராஜர் விவகாரம்லாம் வந்து பெருவெளி வள்ளலாறுகள்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே நெய்வேலி விரிவாக்கம் நடந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு ரியல் எஸ்டேட் கிடைக்கும். இதில் பன்னாட்டு மையம் வந்துச்சுன்னா ஊர் உலகத்தில் இருக்கிறாள்லாம் அங்கே வருவாங்க. அங்கே ரியல் எஸ்டேட் உங்களுடைய பிஸ்னஸ் அதிகரிக்கும். நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸினுடைய அந்த மனையினுடைய விலை அதிகரிக்கும். உங்களுடைய உண்மையான நோக்கம் அதுதான். எதையோ பண்ணிட்டு போங்க. ஆனால் அங்கேயும் கை வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இது எங்கே எதை வச்சாலும் பணமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க, எங்களுக்கு தெரியும். அது பண்ணிட்டு போங்க. ஆனால் இதில் இங்கேயே பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வெளியில் வைங்க, அதில் நல்லது நடந்து எல்லாரும் ஆதரிச்சுட்டு போகிறோம். அது ஒன்றும் இல்லை, வெறும் முதியோர் எல்லாம் மாற்றி போடுறோம், வச்சுட்டு போங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு இங்கே நீங்கள் பண்ணுவது என்பது தான் வள்ளலார் பேரால் வள்ளலாருடைய மெய்யியலை சிதைக்கிற வேலை. நீங்கள் அது கேட்டால் கோர்ட்டில் இருந்து சொல்கிறாங்க, இவ்வளவு பேர் வராங்க, அவங்களுக்கு லெட்ரின் வசதி இல்லை, குளிக்கிற வசதி இல்லை. ஏன் உங்களுக்கு 85 வருஷமா இந்து சமய அறநிலையத்துறையின் கையில் தாங்க இருக்குது. அது லெட்ரின் இல்லைன்னு இப்போ தான் தெரியுமா உங்களுக்கு? லெட்ரின் கட்டுறதும் பன்னாட்டு மையம் கட்டுறதும் ஒன்றா? எந்த ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க நீங்கள்? அதனால தான் லெட்ரின் திறக்கிற மாதிரியே நீங்கள் ரிமோட்டில் திறக்கிறீங்க, பூமி பூஜை நடத்துறீங்க. இது பற்றி என்ன மரியாதை இருக்குது உங்களுக்கு? அதனால இதை வந்து வள்ளலார் அன்பர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் அதுதான். உங்கள் மூட்ட அரசியல்லாம் வெளியில் வச்சுக்கங்க. உங்களெல்லாம் தெரியும். நீங்கள் இருந்தாலும் உங்கள் பங்காளியை எதிராக இருக்கிற ஆள் என்னங்களுக்கு தெரியும். எங்கே அந்த விவகாரத்தையும் நாங்கள் வரல. இதில் கை வைக்க இது ஒரு புனிதமான ஒரு புதிய பார்வையை, புதிய பாதையை காட்டக்கூடிய செய்தி. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு ஆன்மீக தளத்திலிருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு முக்கியமான மெய்யியல் அது. இது உலகத்திற்கே தேவைப்படக்கூடிய மெய்யியலாக உணரப்படும் பிற்காலத்தில். அதற்கான இடத்தை போய் நீங்கள் சிதைக்கிற வழியை செய்யாதீங்கன்றது தான் நம்ம கேட்குறோம். அது ஒரு பக்கம் நண்பர்கள் சில பேர் வழக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் சொல்கிறோம், விடமாட்டோம். இதெல்லாம் விடமாட்டேன். சும்மா சோறு போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு இருக்கிற ஆளுன்னு நினைக்காது. வள்ளலார் பணியகம் என்பது போராடவும் தெரியும், சாமி கும்பிடவும் தெரியும். இது வந்து இந்த ஒரு அநீதியான ஆட்சி என்பது நீடிக்கக்கூடாது என்பது வள்ளலார் சொல்றார். அவர் ஒன்றும் சும்மா பதில பாடிட்டு இருந்தவர் இல்லை. நீங்க வந்து கடிது ஒழிகன்னு வெள்ளக்கார ஆட்சியை பார்த்து சொன்னவர். அவர் கருணையில்லா ஆட்சி கடிது ஒழிக என்று சொன்னவர். அதனால ஏதோ சும்மா வாங்கிட்டு போகிற ஆளுங்கிறது வள்ளலாரும் கிடையாது, வள்ளலாருடைய அன்பர்களும் கிடையாது. நாங்கள் நீதியைத்தான் கேட்குறோம், நேர்மையைத்தான் கேட்குறோம். இதில் வந்து உங்களுடைய பிடிவாத எண்ணத்துக்கு நீங்கள் முதல்ல 10 ஏக்கர் நீங்கள், 3 ஏக்கர் நீங்கள், 3 ஏக்கர் நீங்கள், வெளியில் 12.25 ஏக்கர் இருக்கிறீங்க, அங்கே போங்க. இதில் என்ன கௌரவ பிரச்சனை இருக்குது? இதில் ஒரு சாதாரண ஒரு எதை பற்றியுமே ஒரு அநீதியாக நினைக்காத வள்ளலார் அன்பர்களோடு மோதுவதில் உங்களுக்கு என்னங்க ஒரு லாபம் கிடைக்குது? நஷ்டம்தான் வரும், நஷ்டம்தான் வரும். இது ஒரு அமைதியான எதிர்ப்பு. நாங்கள் எதிர்க்கிறது சில பேர் போராடிட்டு இருக்கிறோம்னா இதற்கு பின்னால் பல பேர் இந்த மாதிரி போராட்டங்களுக்கு வருவதற்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தயங்கிக்கிட்டு, ஆனால் கருத்து ரீதியாக கிட்டத்தட்ட கருத்து வாக்கெடுப்பு நடத்திப்பாரு. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற வள்ளலார் நண்பர்கள்ட்ட வள்ளலார் நிலையங்கள் வச்சிருக்கிறாங்கல்ல, தினம் சோறு போட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கருத்து வாக்கெடுப்பு நடத்து. நாங்கள் சொல்றதை கேட்க வேணாம். அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. பெரும்பான்மை உங்களுக்கு வாக்கு கிடைச்சுன்னா நடத்திக்கங்க. சும்மா 2 பேர் கிடைப்பான். உங்களுக்கு உங்களுடைய ஒரு மச்சான் இருக்கிறாரு, துர்காவுடைய அண்ணனா தம்பி அவர் இருக்கிறாரு, அவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது உலகத்தை ஏற்றுக்கிட்டா அர்த்தமாயிருமா? இந்த கிச்சன் கேபினட் விஷயத்தில் இங்கே வைக்காதீங்க. இது வள்ளலார் பிரச்சனை, இது ஒரு மக்கள் பிரச்சனை. இதிலெல்லாம் உங்களுடைய விளையாட்டெல்லாம் வைக்காதீங்க என்பதை நான் கேட்குறேன்.
ஐயா, இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தும் அதை வந்து தமிழக அரசும் இல்லை மத்திய அரசும் வந்து எந்தவித விளக்கங்களையும் வந்து ஏற்றுக்காம தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு உள்நோக்கம் வேற எதையா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வந்து இது வந்து இவங்க வந்து விளக்கங்களை கேட்கறதுக்கு விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்க? அது இதில் இந்திய அரசு நேரடியாக இப்போ இதுவரையிலும் அதில் ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு அரசு என்பது தான் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நாங்கள் வந்து ஆய்வு மையம் கேட்டாங்கிறது உண்மை. இப்படியா கூத்தடிப்பீங்க? இதில் என்ன தேவை இருக்குது? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இருக்கட்டும். நீங்கள் இங்கே பக்கத்தில் 12 ஏக்கரில் வச்சதுனால உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒன்று கெட்டு போயிடுது. இங்கே தான் வச்சானா வருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வரட்டு கௌரவம் பார்க்குறீங்க. இவங்க சொன்னால் கேட்டிருந்தோமா, அங்கே கொஞ்சமாவது ஏதாவது பண்ணிட்டு தான் வெளியே கிளம்பணும்னு நினைக்கிறீங்க. இது என்ன வேலை இது? இதில் போட்டி போடுறதுக்கு என்ன இருக்குது? ஒருத்தர் நீயா நானான்னு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது இதில்? அப்படி பார்ப்பதனால உங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? நஷ்டம்தான் வரும். அதை புரிந்து கொள்ளாமல் மோடு முடித்தனமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் தனக்கு இதில் சாதகமாக இந்த கணக்கு பார்க்குறான்ல, இந்த அரசியல் கணக்கு, அந்த கணக்கு பார்க்கறதோட நீங்கள் தவறுனீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் நியாயத்தின் பக்கம் கூட நிற்க வேணாம். உங்கள் கணக்கிலே நில்லுங்கிறேன். உங்களுடைய இந்த பதவி கணக்கு இதெல்லாம் இருக்குல்ல, பணம் பதவி இந்த கணக்கு இருக்குல்ல, இந்த கணக்கிலேயே அடிபடுங்கிறான். உங்கள் ரூட்லேயே நான் சொல்கிறேன். உங்கள் நியாய பற்றியில் எங்களுக்கு தெரியும். உங்கள் ரூட்லேயே நான் சொல்கிறேன். அதுவே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அது கூட புரியலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனால் அது வந்து தமிழ்நாடு அரசு அதை செய்யக்கூடாது. இதில் எப்போ இந்திய அரசு உள்ள வரும்னு நான் நினைக்கிறேன்னா, இவர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வள்ளலாரையே சனாதனத்துக்கு உள்ள அமுக்கிறதுக்கான ஆட்கள் தான் இந்திய அரசுக்கு சேர்ந்தவங்க. அதுக்கு ரவியே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆளுநர் ரவி பேசிக்கிட்டு இருக்கிறார். அவங்க எச் ராஜா மற்ற ஆளுங்களாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த லட்சணத்தில் போய் ஒரு பன்னாட்டு ஆய்வு மையத்தை வச்சிங்கன்னா, நீ திமுக ஆளு இதில் போய் பார்க்க போகிறதே கிடையாது. வள்ளலாருடைய மெய்யிகள் தான் பேசுகிறாங்களாங்க பார்க்க போகிறதே கிடையாது. உனக்கு கட்டடம் அதை ஒட்டிய விஷயம் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு ஒரு செலவு கணக்கு எழுதிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் அதுக்கு பிறகு தான் வேலை செய்ய ஆரம்பிப்பான். அங்கே ஆய்வு என்ற பெயரால் அவன் வந்து ஒரு சன்மார்க்கம் வந்து இந்த சனாதனத்துக்கு எதிரான சமராடிய சன்மார்க்கத்தையே சனாதனத்தின் ஒரு பிரிவாக ஆக்க போகிறான். அதுக்கு நீங்கள் ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறதில்லை. எந்த ஆய்வு மையத்தில் திராவிட ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? தமிழ் பெரியவர்களுக்கு பாவாணர் இருந்தார், அவரை ஒட்டிய பல தமிழ் அறிஞர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர உங்களுக்கு என்ன இருக்குங்கிறனா? ஏனென்றால் திராவிடம் என்பதற்கு எந்த மெய்யியல் ரூட்டும் கிடையாது. உனக்கு ஒரு மொழி கிடையாது, உனக்கு ஒரு தேசம் கிடையாது, உனக்கு ஒரு பிலாசபி கிடையாது. அதனால நீ திராவிடம் சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆரியத்துக்காரனுக்கு ஒரு பிலாசபி உண்டு, சனாதன பிலாசபி உண்டு. அவன் தன்னை நிலைநாட்டி கொள்றதுக்கு நாளைக்கு பிறகுதான் வருவான். அதனால சைலண்டா பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சட்டெல்லாம் நமக்குள்ள முடிச்சுக்கிட்டு நீங்க நிலைநாட்டிட்டீங்கன்னா அங்க வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு அவன் வரப்போறான். அந்த இடத்துலயும் நாங்க தான் நிற்போம். அந்த இடத்துலையும் சனாதனத்தை வரவிடாமல் சுத்த சன்மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மெய்யியல் போராட்டத்தில் நாங்க தான் நிற்போம். நீ நிற்க போறது இல்லை. நீ கட்டடம் கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு செலவு கட்டணம் வச்சுக்கிட்டு போற. இதுக்கு ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க கேட்கிறாங்க. நீ எந்த இடத்துலையும் கிடையாதுங்க. இதுல நீங்க அதுல வந்து ஓட்டு வாங்கணும். அன்பர்கள் கேட்டாங்க, வச்சுட்டு போங்க, வேற இடத்துல வச்சுட்டு போங்க, ஓட்டு கிடைக்கும். இங்க வச்சிங்கன்னா அதுவும் கெட்டு போகும். அதனால எந்த கணக்கிலையும் வராம பண்ணாதீங்க. நாளைக்கு ஆர்எஸ்எஸோட சண்டை போட வேண்டிய வேலை எங்களுக்கு வரும். அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்போ அப்படி ஒரு அது ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு போறீங்க. அதில் அங்கே வச்சுட்டீங்கன்னா இன்னும் சிக்கலாக போயிடும். அதனால இது வந்து இந்திய அரசு நாளைக்கு வருவாங்க. இந்திய அரசு அவங்களோட சார்ந்த பாஜக ஆட்களும் பின்னாடி வருவாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் இடைஞ்சலாக இருக்குது. அதை கைவிடுங்கன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த சன்மார்க்கத்துக்கு நீங்கள் ஆய்வு மையத்தை வைக்கிறீங்க, வடலூர் ஆய்வு மையம் வைக்கிறீங்கன்னு வெளியில் வைங்க. வடலூர் தான் வைக்க முடியல, அங்கே தான் வேற இடமே கிடைக்கணும், வேற இடத்துல வச்சுட்டு போங்க. வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் மட்டும் தான் வச்சுட்டீங்களா? இங்கே வள்ளுவர் கோட்டை வச்சுக்கலையா? அது வந்து உலகம் தழுவிய ஒரு மெய்யியல். அது எந்த மெய்யியலும் உலகம் தழுவியது. அதுக்கு எங்கே வேணாலும் வச்சுட்டு போகலாம். எங்கே வசதி இருக்கோ அங்கே வச்சுட்டு போகலாம். வடலூர்லேயும் இடம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். 5 பகுதியில் இடங்களை நான் சொல்லியிருக்கிறேன். சரி, அது சரிப்பட்டவராக நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா வேறு இடத்த கூட வச்சுட்டு போருங்க. ஆனால் அங்கே பெருவழியில் வைக்காது. பெருவழியில் ஒரு சிறு சிராய்ப்பு கூட ஏற்படுத்தக்கூடாது. அது ஞான சபையில் ஒருங்கிணைந்த வளாகம். பெருவழிக்குள் தான் ஞான சபை இருக்கே தவிர ஞான சபைக்கு வெளியில் இருக்கிற திடல் இல்லை பெருவழி. முதல்ல அதை புரிஞ்சுங்க. இது அடுத்த கட்டமாக என்ன வந்து இந்த தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக செய்ய இருக்கீங்க? இந்த முடிவுகள் இப்படி இருந்தால் இல்லை, இதில் நாங்கள் வந்து என்னென்னா, இப்போ இடையில நாம் தமிழர் முன்னேற்றத்தை எங்களோட சேர்ந்து தெய்வ தமிழ் பேரவை, வள்ளலார் பணியகம்,
நாம் தமிழர்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அது வந்து ஒரு பேயாண்ட ஆடினாங்க தமிழ்நாடு அரசு. அனுமதி மறுத்தாங்க. அனுமதி மறுக்கிறதோ அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துறதோ உலகத்தில் புதுசு இல்லை, எங்களுக்கும் புதுசு இல்லை, உங்களுக்கும் புதுசு இல்லை, அரசாங்கத்துக்கு புதுசு கிடையாது, காவல்துறைக்கு புதுசு கிடையாது. அனுமதி மறுப்பீங்க, மறுத்து கடிதம் கொடுப்பீங்க, அந்த கடிதத்தை நாங்கள் ஏற்கவில்லைன்னு இன்னொரு கடிதத்தை கொடுத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். ஒரு அங்கே அந்த இடத்துல பிரச்சனை வராமல் நாங்களும் ஒத்துழைப்போம். ஒரு மெச்சூர்டு அதிகாரிகளும் அங்கே வந்து கரெக்டாக அது கையாண்டு வழக்கு போடுவாங்க, போட்டு போங்க, அவ்வளோதானே. இவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்த அங்கங்கே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு. இவர் நம்ம இப்போ தெய்வத்தமிழ் பேரவருடைய ஒருங்கிணைப்பாளர், தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் மணிகண்டன் ஐயா வீட்டில் தஞ்சாவூரில் வெளியில் போலீஸை போட்டுக்கிட்டு ஒன்று நீ அவசர அரெஸ்ட்டாக இருந்துக்கிங்க, வெளியில் வந்தால் நான் கைது பண்ணுவோம். அவர் மீறி வெளியே வந்து கைதாகிறது வந்துட்டார். கடந்த ஏப்ரல் 10 நாங்கள் வந்து வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் வடலூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் காவல்துறை கடைசி வரையிலும் நீங்கள் வந்து அனுமதி உண்டா இல்லையான்னு சொல்லலை. அங்கே போய் இறங்கின பிறகு தான் உங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. விடிய காலையிலே சில பையங்க இளைஞர்கள் பசங்க மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்து அவங்கள முன்னாடியே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட செல்லாம் பிடி வச்சுட்டு அளவு அராஜகம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கைதாகி வந்தோம். அதன் பிறகு இவங்க நாம் தமிழர் கட்சியும் எல்லாம் இணைந்து செய்யலான்ட்டு அவர் சீமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். 4ஆம் தேதி நடத்துறதாக அறிவிச்சிருக்கோம், மே 4ஆம் தேதி. இப்போ அதுக்கு வந்து அனுமதி மறுத்துட்டாங்க. சரி, அந்த அனுமதி மறுப்பை மீறி நடத்துவது என்று ஒரு முடிவெடுத்தோம், அறிவிச்சிருந்தோம். இது வந்து எந்த கட்சியும் இது மாதிரி அனுமதி மறுப்புங்கிறது வந்த பிறகு மீறி நடத்துறதோ அல்லது நாங்கள் நடத்துறதோ அரசாங்கத்துக்கு காவல்துறை இதை கையாளுறதோ புதுசு கிடையாது. ஆனால் இதை வந்து இது ஒரு பெரிய ஏதோ ஒரு எமர்ஜென்சி நடக்கிற மாதிரி வந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுங்கிற பேரால் நாம் தமிழர் பையங்களாம் அங்கங்கே தொலைதூரத்தில் இங்கே நீங்கள் வந்து தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே வரக்கூடியவங்களை பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்களை வந்து முன்கூட்டியே வீட்டு காவலில் வைப்பது அல்லது கைது செய்வது, கைது செய்து இதில் ஸ்டேஷனில் வச்சுக்கிறது என்பது பரவலாக பண்ணாங்க. திருச்சியில், கரூரில், அவர் திருச்சியில் எங்கள் தோழர் ஒருத்தரை அந்த மாதிரி வந்து தெய்வத்தமிழ் பேரவையினுடைய தலைவரும் அந்த ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவருமான மணியரசனுடைய வீட்டில் தஞ்சாவூரில் ஒரு வெளியில் போலீஸை நிறுத்தி வச்சுக்கிட்டு அது மாதிரி சீமான் வந்தாருனாக்கா இதில் வந்து செங்கல்பட்டு டோல்கேட்டில் கைது பண்ணுறதுன்னு வச்சுக்கிறது. அங்கே வடலூரில் வந்திருக்கிற கடலூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், உள்ளூர் பொறுப்பாளர்கள், கொஞ்சம் வெளியிலேருந்து அவங்களுடைய தலைமை பொறுப்பாளர் சில பேர் வந்தவங்க, அவங்க லாட்ஜில் தங்கியிருந்தவங்க எல்லாரையும் கைது. எல்லா லாட்ஜிலையும் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய மிரட்டல், இவ்வளவு கெடுபடிகள் பண்ணாங்க. சரி, இது இந்த மாதிரியான போயிட்டு இருக்கிறது தேவையில்லை என்பதனால அவங்க வந்து இப்போ ஒரு சீமான் முடிவெடுத்து அப்போ நாங்களும் கலந்து தான் பேசி முடிவெடுத்தோம். வந்து அறிவிப்பு கொடுத்தாங்க. இது வேறு ஒரு நீதிமன்றத்தில் இந்த தடையானை எதிர்த்து வழக்கு நடத்தி அதில் வந்து அனுமதி பெற்று நம்ம வந்து நீதிமன்றத்தினுடைய ஆணை பெற்று அனுமதி பெற்று நம்ம இன்னொரு நல்ல ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம் போட்டுருக்கோம். அதுக்கான வழக்குக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது பற்றிய நண்பர்கள் இப்போ பாஜகவை சேர்ந்த ஒருத்தர், அப்புறம் இங்கே வள்ளலார் அன்பர் வந்து பாலகிருஷ்ண பிள்ளைன்னு அவர் ரொம்ப காலமாக அது வள்ளலாருடைய புத்தகங்களை உள்ளதோடைய பேரன் தமிழ் வெங்கையன், அவரும் ஒரு வழக்கு நடந்து இப்போ பொதுநல வழக்கு 2 பேர் போட்டுருக்காங்க. அதுவும் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கில் தான் வந்து நம்ம அங்கே வந்து இந்த பள்ளம் தோண்டும் போது அங்கே வந்து சில சுவர்கள் கிடச்சிச்சு. அது பழமையான சுவர் மாதிரி தெரியுது, அதனால தொல்லியல் ஆய்வு செய்யணும்னு சொல்லி அவங்க கேட்டதை வச்சு இப்போது தொல்லியல் ஆய்வுக்கு ஆணையிட்டாங்க. தொல்லியல் ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அப்படி ஒரு இது இருந்துச்சுங்க. இப்போ இதில் வந்து அவங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு பக்கம் எங்களை பொறுத்தளவில் வந்து நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு தழுவிய மக்களை திரட்டிய ஆர்ப்பாட்டத்தை அதே வடலூரில் நடத்த இருக்கிறோம். நாம் தமிழர், நாங்களும் தமிழ் தேசிய பேர் இயக்கம், இந்த வடலார் பணியெல்லாம் சேர்ந்து நடத்த இருக்கிறோம். இது வந்து இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமலேயே தமிழ்நாடு அரசு தானே வந்து இதை கைவிடணும்னா என்னென்னா வேறு இடத்துல வைக்கணும், அவ்வளோதான். இந்த திட்டத்தை நடத்துங்க, நல்லபடியாக நடத்துங்க. அதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு குறைவாக நடந்தாலும் அதை அப்புறம் பார்ப்போம், அது சரிப்படுறதுக்கு என்ன வேலை அப்புறம் பார்ப்போம். ஆனால் அதை வந்து அங்கே நடத்திட்டு இருக்காரு. முதல்ல அந்த நோண்டின குழியை மூடுங்க. இப்போ நீங்கள் தொல்லியல் ஆய்வுன்னா 2-3 நாளில் முடிக்க போகிறாங்க. முடித்த பிறகு அதுக்கு ஏதாவது பொருள் கிடைச்சிச்சுன்னா இந்த பொருளை எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா இல்லைன்னு அறிக்கை கொடுக்க போகிறாங்க. அதன் பிறகு உடனடியாக அந்த 3 நாள் முடிந்த பிறகு அந்த பள்ளத்தை மூடுங்க. எங்களுடைய முதன்மையான கோரிக்கை, உடனடியான கோரிக்கை என்னன்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த குழிகளை மூடுங்க. அடாவடியாக நீங்கள் வந்து தோண்டி இருக்கிற குழியை பெருவழி இருக்க அது வந்து பார்வதிபுரம் மக்கள் அந்த குழியில் இறங்கியே போராட்டம் நடத்துகிறாங்க. கடந்த 8ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி
அந்த பார்வதிபுரம் மக்கள் அந்த குழியில் இறங்கியே போராடுறாங்க, எங்களை வச்சு மூடுங்க அப்படின்னு போராடுறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வள்ளலார் அன்பர்கள்ட்டையும் பார்வதிபுரம் மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய மனக்கிளர்ச்சியை கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த இது முதல்ல குழியை மூடுங்க, இந்த திட்டத்தை வேற இடத்துல நடத்துங்க, அவ்வளோதான் செய்தி. இதை அரசாங்கமே அறிவிச்சிட்டால் உங்களுடைய புகழுக்கு தான் நல்லதே தவிர உங்களுக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது என்பதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அமைதியாக யோசிச்சிங்கன்னா அது புரியும். இதை நீங்கள் முரட்டுத்தனமாக இதில் இறங்கினீங்கன்னா இதில் உங்களால் வெற்றி அடைய முடியாது. அதனுடைய மக்கள் ஆதரவை இழக்கிறதுங்கிற நஷ்டத்தையும் ஈடுபடி கொடுங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏகப்பட்ட முனையில் எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்த ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப தேர்தல் சந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. எனவே அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் ஒன்றும் இப்போ டெல்லிக்கெல்லாம் போய் அங்கே ஒன்றும் பண்ணிட முடியாது. அங்கெல்லாம் இந்திக்காரன் இருக்கிறா போதுமான அளவுக்கு உங்களால் ஒன்றும் பண்ணிட முடியாது. நீங்கள்லாம் கிங் மேக்கர் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் இடம் தமிழ்நாடு தான், அதையும் இழந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதில் தொடர்ந்தீங்கன்னா இழப்பீங்க. நாங்கள் பெருவழியை விட மாட்டோம், நீங்கள் இழப்பீங்க. அதை மட்டும் ஞாபகம். நன்றிங்க. தமிழ் மீள, தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே.